ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து கேரமல் புட்டிங் செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், சீனி ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக. பாருங்கள் எப்படின்னு. 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு கலர் வந்துடணும். இந்த பவுலுக்கு வந்து நான் மாற்றிருக்கேன் அந்த கேரமெல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கேரமெல்லை மாற்றி இந்த மாதிரி வந்து சுற்றி விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள், கலர் பாருங்கள், அப்படி கோல்டன் கலரில் இருக்குது. முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி கலக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து முட்டையை வந்து நல்லா கலக்கிக்கணும். ஒரு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஸ்பூனில் வந்து நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப்பையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். பால், சீனி, வெண்ணிலா எசன்ஸு, முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்து கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ண கிண்ணத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நான் வந்து சில்வர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இல்லைன்னா கரெக்டாக மூடி வச்சு மூடுங்க. ஏன்னா அந்த ஆவியில் வேகும்போது தண்ணி வந்து இதுக்குள்ளே பற்றக்கூடாது. அதனால் நான் பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஹீட் ஆனதும் நான் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை வந்து கவுத்தி வச்சு இதை வைக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுவோம். 10 to 15 நிமிஷம் வெந்து வரட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் வந்து நல்லா ஆறின பின்னாடி நான் 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமாட்டிக்கு நான் எடுத்து பார்ப்போம். இதை வந்து இப்படி ஓரமாக வந்து கட் பண்ணி விட்டுக்குருவோம். அப்போனா தான் அதை வந்து கவுத்தி எடுக்கும்போது அழகாக வரும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு தெரியும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.